கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் இனம் செம்மொழி எனும் மகுடம் சூடிய என் தாய்மொழியை நாம் கட்டி காக்க வேண்டியது நமது கடமையாகும். சத்ருக்கனின் பாசத்தினை கம்பர் இவ்வாறு காட்டுகிறார். தசரதனின் 4வது மகன் இவன். அன்பும் பாசமும் உடையவன், நல்ல அறிவாளி. குழந்தைகள் இருவரையும் நெஞ்சம் நிறைய வாழ்த்துகிறேன். நம் குழந்தைகள் நம்மை விட உயரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் கீழே இறங்கினேன். ஆம், இனி வருங்காலம் அவர்கள் கையிலே தான் இருக்கப் போகிறது. அவரிடம் ஒப்படைக்க தயங்காமல் ஒப்படைக்கிற பெருந்தன்மை நமக்கு வேண்டும். ஆனால் குழந்தைகள் இருவரிடத்திலும் உரிமையோடு ஒன்று கேட்க விரும்புகிறேன். அடுத்த ஆண்டு பேச வரும்போது பேச வேண்டிய விஷயங்களை கருத்தில் கொண்டு வாருங்கள், காகிதத்தில் கொண்டு வராதீர்கள். அடுத்ததாக இடம்பெறவிருப்பது இன்றைய நாளுக்கான சிந்தனை அரங்கம். முதலாவதாக நாங்கள் அரங்குக்கு அழைக்க விரும்புவது எங்கள் பெருமதிப்புக்குரிய ஐயா முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா அவர்களை தொடர்ந்து அவரது அறிவின் செழுமையை, அதன் பயனை மாந்திக்கொண்டே தங்களது தமிழ்த்திறனையும் வெளிப்படுத்துவதற்காக இங்கே பிறந்து வளர்ந்த இளம் தலைமுறையைச் சேர்ந்த 2 ஆளுமைகளை அரங்குக்கு அழைக்கவிருக்கிறோம். முதலாவதாக நாம் அழைப்பது செல்வி அர்ச்சனா இலங்கைநாதன் அவர்களை. இவர் பயோமெடிக்கல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிரியல் விஞ்ஞானம் பயின்று கொண்டு இருக்கிறவர். உங்களுக்கு தமிழிலே என்று உரையாற்றப் போகிறார். அடுத்ததாக அழைப்பது ஆகாஷ் திருச்செல்வம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய அவரையும் அன்போடு அழைத்து இந்த சிந்தனை அரங்கத்தை தொடங்கவிருக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தோடு, ராமாயணத்தில் நம் 4வருடன் அழுவரானோம் என்ற தலைப்பின் படி இங்கு கூற வந்துள்ளேன். உலகில் தொன்மையான காப்பியங்கள் புராணங்களாகவே அமைந்துள்ளன. அதிலும் இதிகாசங்கள் என்று போற்றப்படும் கம்பராமாயணத்தில் மனித சமூகம் நட்புறவுடன் எல்லோரையும் சமமாக கருதி வாழும் வாழ்வியல் நெறியே காட்டப்படுகின்றது. இதிகாசங்களில் ஒப்பாரம் மிக்காரம் இல்லாத வகையில் படைக்கப்பட்டுள்ளது கம்பராமாயணம் ஆகும். மக்கள் பின்பற்றத்தக்க வாழ்வியல் நெறி, மக்கட்பாசம், சகோதரத்துவம், தனி மனித ஒழுக்கம், பிறனில் விளையாத பேராண்மை முதலியவற்றை கதை போக்கில் விவரித்து மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்த துணை புரிவது கம்பராமாயணம் ஆகும். ராமகாதையில் ராம லக்குவர்களின் சகோதர உணர்வு பெருமைப்பட இன்றும் பேசப்படுகின்றது. இக்காவியத்தில் இடம்பெறும் பாத்திரங்களிடையேயும் சகோதர உணர்வு இளையோடுவதை காணலாம். அவ்வகையில் ராமன், லக்குவன், பரதன், சத்ருக்கன் ஆகியோர் ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருந்த சகோதர உணர்வை நாம் காணலாம். தசரதனின் மனைவியருள் கோசலை மூவுலகையும் வென்றானை முதல் மகனாக பெற்றெடுத்தாள். கைகேயி பரதனை ஈன்றாள். சுமித்திரை இலக்குவனையும் சத்ருக்கனையும் பெற்றெடுத்தாள். இந்நாள் வரும் ஒற்றுமை உணர்வோடு இருந்தாலும் விதியும் சூழ்நிலையும் இவர்களை பிரித்தது. விதியும் மதியும் இவர்களை பிரித்தாலும் இவர்கள் எவ்வாறு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதே நாம் பெற்றத்தக்க பாடமாகும். ஆளி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய்த் தாளிரின் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூலிவெங்கானும் நன்னி புண்ணிய துறைகளாடி 2 ஆண்டுகள்
வாவென்று இயம்பினேன் அரசன் என்ற அரசாணையை வழங்குகிறாள் கைகேயி. இதனை கேட்ட ராமனின் முகம் அன்று அடர்ந்த செந்தாமரை மலர் போல் இருந்தது. தானாளாவிட்டாலும் தனது தம்பியருள் ஒருவன் நாடாள்வதை பெருமையாக கருதினான் ராமன் என்பதை, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்று எடுத்துரைப்பார் கம்பர். இதில் ராமன் தன் உடன் பிறந்தவர் மீது கொண்டிருந்த பற்றுதலை நாம் அறியலாம். இலக்குவன் பாத்திரத்தை காட்டும் கம்பர் சிறு வயது முதல் ராமனின் நிழல் போல் பிரியாதிருந்தவன். தசரதன் கைகேயிக்கு தந்த வரத்தினால் தனது அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய அரசினை திரும்ப பெற்றுக்கொண்டதால் மூட்டாத கால கடைத்தீ என மூண்டெழுந்தான். பின்பு ராமன் வனம் செல்ல கிளம்பும் போது, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சீதை ராமனுடன் கிளம்ப லக்குவனனும் பின் செல்ல தயாரானான். வனத்தில் ராமன் வர வேண்டாம் என சொன்னதற்கு, நீ இல்லாத இடத்தில் நான் எப்படி இருக்க முடியும், நீ இல்லாத இடத்தில் நான் எப்படி இருக்க முடியும் என பின்தொடர்ந்தான் லக்குவன். வனவாசத்தில் லக்குவன் ஓர் இளவரசனாக இருந்துவிடவில்லை. அவன் செய்த சேவைகள் சாதாரணமானதல்ல. பர்ணசாலை அமைத்தல், காட்டின் பாதைகள் ஏற்படுத்துதல், ராமனும் சீதையும் உறங்கும் போது இரவெல்லாம் கண் விழித்து காவல் காத்தல், இது மட்டுமல்ல இன்னும் பல. போரில் லக்குமன் மூச்சையாகி விழும்போது ராமன் அவன் மேல் இருந்த பற்றுதலை, பற்றத்தின் உச்சத்தை கம்பர், தந்தை இருந்த போதும் தைரியமாக இருந்தேன், நாடு துறந்த போதும் கவலையற்றிருந்தேன், நீ இருப்பதால் நான் தனியன் அல்லேன் என வருந்தினான். ராமகாதையில் ராம இலக்குவர்களின் சகோதர உணர்வு இன்றும் பேசப்படுகிறது. பரதனின் சகோதர உணர்வை கம்பர் இவ்வாறு காட்டுகிறார். கேகய நாட்டில் இருந்து திரும்பிய பரதனிடம் கைகேயி ராமன் மனைவியுடனும் சகோதரருடனும் காட்டுக்கு சென்றதை தெரிவிக்கின்றார். இச்செய்தியை கேட்ட பரதன் கடும் கோபத்துடன் பொங்கி எழுந்தான். கடும் சொற்களால் தாயை நிந்திக்கிறான். உனது பேராசையை நிராசையாக்க நான் இன்றைய காட்டுக்கு சென்று ராமனை அழைத்து வந்து அரசனாக்குவேன் என கூறி, நான் என்றும் ராமனுக்கு அடிமையாக வாழ்வேன் என்று காட்டுக்கு செல்கிறான் பரதன். ராமனை கண்டுபிடித்து நாடு திரும்ப வேண்டினான். ராமன், தந்தை சொல்லை காப்பாற்றுதல் தனையனின் தலையாய கடமை, தந்தை சொல்லை காப்பாற்றுதல் தனையனின் தலையாய கடமை என்று சொல்லி நாட்டுக்கு திரும்ப மறுத்திட, அவரது பாதகைகளை வாங்கி தன் தலைமேல் சுமந்து நாடு திரும்பி அதற்கு முடிசூட்டுகிறான் பரதன். இச்செயல் பரதனின் சகோதர பாச வலிமையை காட்டுகிறது. அடுத்ததாக சத்ருக்கனின் பாசத்தினை கம்பர் இவ்வாறு காட்டுகிறார். தசரதனின் 4வது மகன் இவன். அன்பும் பாசமும் உடையவன், நல்ல அறிவாளி, தந்தைக்கு கடமையாற்றும் பாக்கியம் பெற்றவன். ராமனுக்கு இலக்குவன் எப்படி துணையாக நின்றானோ அதை போலவே பரதனுக்கு துணையாக நின்றான் சத்ருக்கன். 14 ஆண்டுகளாகியும் ராமன் நாடு திரும்பாததால் தன்னை எரிமூட்டி கொள்ள நினைத்தான் பரதன். நாடாளும்படி சத்ருக்கனை பணிந்தான். அண்ணன்மார் ஆளாத நாட்டை நான் ஆள்வதா என கூறி, நானும் உயிர் வாழ மாட்டேன் என்று உறுதி கொள்கிறான் சத்ருக்கன். தசரத குமாரன் உடன் பிறந்த தம்பியர் 3 பெற்றதோடு அமைதி அடைந்ததாக தெரியவில்லை. அயோத்தியில் இருந்து இலங்கை வரை சென்று மீண்டும் அயோத்தி திரும்புவதற்குள் இன்னும் 3 சகோதரர்களை விரும்பி பெற்றார். மிக நீண்ட காலம் மகப்பேறு இல்லாமல் இருந்தபோது தசரதனுக்கு பிள்ளைகள் வேண்டும் என்ற அவா மிக பெரிதாக இருந்திருக்க வேண்டும். எனவே அவரது மூத்த மைந்தன் தனது விருப்பத்தினை நன்கு அறிந்திருந்தமையால் போது மேலும் 3 சகோதரர்களை ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு செய்வதால் தான் மட்டும் மகிழ்ச்சி கொள்ளாமல்
இறந்த தன் தந்தையும் ஆத்மசாந்தி பெறுவர் என்ற கருத்தை ராமனை பற்றி பேசும்போது கம்பர் அழகாக கூறியுள்ளார். குகனோடும் ஐவரானோம், முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம். அம்மழை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம். புகழரும் காணம் தந்த புதல்வரால் பொழிந்தான் உந்தே. இப்பாடலில் கம்பர் ராமன், சீதை, இலக்குவன் இவர்கள் ஆற்றை கடந்தபோது பரிவுடன் பரிசில் ஓட்டிய குகனை கண்டு குகனோடு நாம் ஐவரானோம் என்கிறார் ராமன். அவரையும் தனது சகோதரனாக ஆக்கிக் கொள்கிறான். இது சகோதர பாசம் என்பது உடன் பிறந்தோர் ஓடு மட்டுமே காட்டப்பட வேண்டியது ஒன்றல்ல என்று வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. வாலியை கொன்ற பின் சுக்ரீவனை அரசனாக்கிய ராமன் சொல்கிறார், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம். குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம். சுக்ரீவனையும் சேர்ந்து நாம் 6 சகோதரர்கள் ஆனோம் என்கிறார் ராமன். குணத்தால் மாறுபட்ட மாற்றான், எனவே அனைவராலும் மதித்த வீடனையும் சேர்ந்து நாம் 7 சகோதரர்கள் ஆனோம் என்கிறார் ராமன். தசரதனை இவர்கள் தந்தையாகவே ராமன் வாக்கில் காட்டுகிறான் கம்பர். கம்பராமாயணம் மனித வாழ்க்கையின் பொருளை எடுத்துரைப்பதோடு எக்காலத்துக்கும் உரியதான அறக்கருத்துக்களை கதைப்போக்கில் உணர்த்துகிறது. இதனால்தான் ராமாயணம் பலராலும் போற்றப்படும் சிறப்புக்குரியதும் வழிபாட்டுக்குரியதுமான நூலாகும். இதன் சிறப்பினை கருதியே கற்றார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, கற்றார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று நம்மாழ்வார் ராமகாதையின் சிறப்பினை எடுத்துரைப்பார். தற்காலத்தில் சகோதர பாசம் நம்மிடையே நலிவடைந்து காணப்படுவதை உணர்கிறோம். இதனை மேம்படுத்துவதற்கு அனைவரும் கம்பராமாயணத்தை படிக்க வேண்டும் அல்லது பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கூறி, ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதை செவி குளிர கூறியதை கேட்பது முறையே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதை செவி குளிர கூறியதை கேட்பது முறையே. இந்நற்பாடலை தொடர்ந்து இந்த வாய்ப்பை தந்ததற்கு நான் நன்றியை கூறிக்கொண்டு என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எழுவரானோம் என்ற தலைப்பில் அன்பு தம்பி ஆகாஷ் திருச்செல்வம் அவர்கள் உரையாற்றியிருந்தார்கள். சிந்தனை அரங்கில் அடுத்ததாக இடம்பெறவிருக்கும் உரை செல்வி அர்ச்சனா இளங்கநாதன் அவர்களுடையது. ஆதியில் தோன்றிய மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, அவ்வை வளர்த்த மொழி, என் உயிருடன் கலந்த என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இன்று நமது கம்பன் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் மதிப்புக்குரிய பேச்சாளர்கள் அனைவரின் கால் பணிந்து இங்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களையும் வணங்கி நின்று எனக்கும் இந்த அரங்கத்தில் சிறு சொற்பொழிவு ஆற்றத் தந்த மதிப்புக்குரிய திரு குமாரநாயகம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். புலம்பெயர்ந்த மண்ணில் நாம் வாழ்ந்தாலும் நமது மொழியையும் கலாச்சாரத்தையும் அழியாது நமது ஒவ்வொரு சந்ததியினருக்கு எடுத்துச் செல்வது ஒவ்வொரு தமிழ் மக்களினதும் தலையாய கடமையாகும். தொன்மையும் செழுமையும் கொண்ட எமது மொழி மீது வைத்திருக்கும் காதலால் தான் இன்று நான் உங்கள் முன்னிலையில் பெருமிதம் கொண்ட இதயத்துடன் நிற்கிறேன். இன்று உலகில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் வேகமாக மாறிக்கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் எமது மொழியும் கலாச்சாரமும் வளர்ந்து வரும் சமூகத்திற்கு தொடர்ந்து கொண்டு செல்லப்படுமா அல்லது அழியுமா என்பதை பற்றி தான் நான் இன்றைக்கு உங்கள் முன்னிலையில் பேச வந்துள்ளேன். இன்று நாம் பெரும் சவாலை எதிர்கொள்கிறோம். பெரும்பாலான தமிழ் மக்கள் தமிழில் பேசுவதை ஒரு தரைக்குறைவாக நினைக்கிறார்கள். தமிழ் மொழி நமது பூர்வீக மொழி என்பதை மறந்துவிட்டார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளில்
தமிழ் பள்ளிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகின்றது. வேலை பளு காரணத்தினால் பெற்றோர்கள் குழந்தைகளை தமிழ் பாடசாலைகளுக்கு கொண்டு செல்வதில் வரும் சிரமங்களாலும் தமிழ் மொழியை சரியாக கற்பிப்பதில் அக்கறையின்றி வாழ்கிறார்கள். இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டு போனால் வளர்ந்து வரும் சமூகத்திற்கு நமது மொழியை எடுத்துச் செல்வது மிகவும் கடினமாக போய்விடும் என்பதை எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். நமது மொழி பழமையான மொழி, பைந்தமிழ் மொழி, முச்சங்கம் வளர்த்த மூத்த மொழி, தேனெனும் இனிய தீந்தமிழ் மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய என் தாய்மொழியை நாம் கட்டி காக்க வேண்டியது நமது கடமையாகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் இனம். இது நம் தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட்ட வைரவரிகள். அவ்வகையில் உலகின் முதல் மொழி என்று தமிழ் மொழி போற்றப்படுகின்றது. இப்பேற்பட்ட நமது உயிரினும் மேலான தாய்மொழியை அழியாது வளர்த்து செல்ல வேண்டும். இதற்காக புலம்பெயர்ந்த நாட்டில் வாழும் இளையோர், புத்தி ஜீவிகள், பெற்றோர்கள் நமது மொழியின் பெருமைகளையும் அதனை வளர்ப்பதற்கான வழிமுறைகளையும் வளர்த்து செல்ல வேண்டும். தமிழ் மக்கள் உலகில் பல நாடுகளில் பரந்துபட்டு வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டில் வாழும் எமது மக்கள் நமது மொழியின் பெருமையையும் சிறப்புகளையும் அந்தந்த நாட்டில் வளர்ந்து வரும் நமது தமிழ் குழந்தைகளுக்கு அழகாக எடுத்துச் சொல்லி அவர்களின் மனதில் ஆழமாக பதிய வைத்தல் வேண்டும். சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகளுக்கு தமிழ் பற்றை ஏற்படுத்த வேண்டும். தமிழை வெறும் படிக்கும் மொழியாக இல்லாமல் தமது இனத்தின் உயிர் மொழியாக அவர்களது உள்ளங்களில் பதிய வைத்தல் வேண்டும். தமிழ் இலக்கியங்களை படிப்பதிலும் தமிழ் இசைகளை கேட்பதிலும் தமிழில் உரையாடல்களில் ஈடுபடவும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். மற்றும் திருக்குறள், சங்க இலக்கியம், பாரதியார், ஔவையார், கம்பன், கண்ணதாசன் படைப்புகளின் மூலம் தமிழின் பெருமையை அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழை வளர்க்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த விஞ்ஞான யுகத்தில் தமிழ் கற்றலை வேடிக்கையாகவும் குழந்தைகளின் மனதில் பதியும் அளவிற்கு இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தமிழ் கவிதைகள், பழமொழிகள், கதைகள் போன்றவற்றை இளைய தலைமுறையினருக்கு பொருத்தமானதாகவும் மாற்றங்கள் செய்யலாம். மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளில் நமது மொழியை பாதுகாத்து வளர்க்கும் தமிழ் பள்ளிகள் மற்றும் நிறுவனங்களை ஆதரிக்க வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளை தமிழ் பள்ளிகளில் சேர்த்து எல்லா குழந்தைகளும் பங்கு கொள்ளும் பேச்சு போட்டிகள், திருக்குறள் போட்டிகள் மற்றும் தமிழ் வரலாற்று நாடகங்கள், நடனங்களில் பங்கு கொள்ள வைப்பதால் பிள்ளைகளின் தமிழ் மொழி மீது ஆர்வம் அதிகரிக்க வழிவகுக்கும். முடிவாக, தமிழின் எதிர்காலம் நம் கையில் உள்ளது. இந்த விலை மதிப்பற்ற பொக்கிஷத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நமது பொறுப்பு. தமிழை ஒரு மொழியாக மட்டுமன்றி நமது கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தின் ஆன்மாவாகவும் வாழ உறுதியேற்போம். தலைமுறையாக நம் குழந்தைகளின் இதயங்களில் தமிழ் எதிரொலிப்பதை உறுதி செய்வோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்டது போன்று தமிழ் என்றும் மங்காது, அதன் பெருமைகள் என்றும் குன்றாது. வாழ்க தமிழ், வளர்க செந்தமிழ். நன்றி, வணக்கம். நேற்றைய பட்டிமன்றம் கம்பன் இந்த தலைமுறைக்கு வழிகாட்டுவானா என்பது தொடர்பாக இங்கே இருக்கிற சான்றோர்கள் அதை ஆழமாக ஆராய்ந்து உரை நிகழ்த்தி இருந்தார்கள். இனிமேல் எமது பழந்தமிழ் இலக்கியங்கள் இக்காலத் தமிழெல்லாம் எப்படி தொடர வேண்டும் என்பதற்கு இப்போதைய அறிவியல் உலகோடு ஒட்டி தமிழ் செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அருமையாக சொல்லி சென்றார். இப்போது இந்த செயற்கை நுண்ணறிவு யுகம் வந்துவிட்டது. திருக்குறளுக்கென்று ஒரு வலைத்தளம் உருவாக்கி இருக்கிறார்கள், திருக்குறள்.ai என்று சொல்லி. ஒரு அறிஞரோடு உரையாடி தகவல் பெறுவதைப் போல நீங்கள் அந்த வலைத்தளத்திலே போய்
செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி திருக்குறள் சார்ந்த கேள்விகளை கேட்டால் அந்த கருவியே பதில் சொல்கிறது. அப்படியெல்லாம் தமிழ் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ் உலகறிந்த மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், ஆவணப்பட திரைப்பட இயக்குனர், மனிதவள மேம்பாட்டு ஆலோசகர், தனது எழுத்துக்களுக்காக பல மாநில விருதுகள் வென்றவர். 2021ஆம் ஆண்டுக்கான பாரதி விருதினை ஐயா அவர்களுக்கு தமிழக அரசு வழங்கி அந்த விருதுக்கு பெருமை தேடிக்கொண்டது. 2005, 2007, 2009, 2012 ஆகிய ஆண்டுகளில் சிறந்த ஆவணப்படத்துக்கான பல்வேறு அமைப்புகளின் விருதுகளையும் பரிசுகளையும் ஐயா முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இவரது நூல்கள் 2 பல்கலைக்கழகங்களில் மட்டுமல்லாமல் பல கல்லூரிகளிலும் பாட நூல்களாக இடம்பெற்றுள்ளன. அன்றில் விருது, அன்னம் விருது, சொல்லருவி விருது, சொல்லேர் உழவர், சொற்கோ என்று பல விருதுகளுக்கும் பட்டங்களுக்கும் சொந்தக்காரர். இந்த அரங்கத்தின் முத்தாய்ப்பான உரையை வழங்குவதற்காக ஐயா முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். மால்கடிந்த தவமுனி வான்மீகி என்போன் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்ட ஒரு பலவின் கனியை பாருக்கீந்தான். மால்கடிந்த தவமுனி வான்மீகி என்போன் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்ட ஒரு பலவின் கனியை பாருக்கீந்தான். வான்மீகி ராமாயணம். மேல் படர்ந்த பிசி நகற்றி மெல்லக்கீறி மெதுவாய் சுளையெடுத்து தேனும் வார்த்து. மேல் படர்ந்த பிசி நகற்றி மெல்லக்கீறி மெதுவாய் சுளையெடுத்து தேனும் வார்த்து நூல் படித்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பன் என்னும் தமிழ்த்தாயார் நோற்ற மைந்தன். நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். குழந்தைகள் இருவரையும் நெஞ்சம் நிறைய வாழ்த்துகிறேன். நம் குழந்தைகள் நம்மை விட உயரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் கீழே இறங்கினேன். ஆம், இனி வருங்காலம் அவர்கள் கையிலே தான் இருக்கப் போகிறது. அவரிடம் ஒப்படைக்க தயங்காமல் ஒப்படைக்கிற பெருந்தன்மை நமக்கு வேண்டும். ஆனால் குழந்தைகள் இருவரிடத்திலும் உரிமையோடு ஒன்று கேட்க விரும்புகிறேன். அடுத்த ஆண்டு பேச வரும்போது பேச வேண்டிய விஷயங்களை கருத்தில் கொண்டு வாருங்கள், காகிதத்தில் கொண்டு வராதீர்கள். உள்ளத்தில் கொண்டு போய் தேர்வு எழுதுகிற ஒரு அறிவியல் மாணவனும் ஒரு பொறியியல் மாணவியும் அடுத்த ஆண்டு கம்பன் விழாவுக்கு பேச வருகிற போது காகிதம் இல்லாமல் கருத்தில் நிறைந்து கம்பனை பேசுவதை இந்த அரங்கம் பார்க்க வேண்டும். அப்படி ஒன்று நடந்தால், அப்படி ஒன்றை நீங்கள் நிகழ்த்தினால் உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லித் தருகிறேன். நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இங்கு வந்து பேசுவது போல இங்கிருந்து குழந்தைகள் தமிழ்நாட்டிற்கு வந்து பேசுகிற காலம் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படி ஒரு கனவை நிறைவேற்றுகிற ஒரு வாய்ப்பை கம்பன் எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கிருந்து குழந்தைகள் அங்கு வந்து பேச வேண்டும். அப்படியானால் இங்கிருக்கிறவர்களுக்கும் கம்பனை சொல்ல வேண்டும். இன்றைக்கு தலைப்பு அவர் தலைவர், அவர் தலைவர், எங்களுக்கெல்லாம் தலைவர், அவர் தலைவர். தலைப்புக்கு போவதற்கு முன்பாக ஒரு செய்தியை, அப்படி என்ன கம்பனிடம் இருக்கிறது என்று உங்களிடத்தில் யாராவது கேட்கக்கூடும் இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கால்பந்து இறுதி ஆட்டம் தொடங்க போகிறது, ஃபைனல்ஸ். கம்பன் விழாவும் ஃபைனல்ஸ் தான், 2ஆம் நாள் ஆட்டம். இதையெல்லாம் விட்டு ஏன் போனாய் என்று யாரேனும் ஒருவர் உங்களை கேட்கக்கூடும், அல்லது நாளைக்கு நீங்களே கூட உங்களை கேட்டுக்கொள்ளக்கூடும். இப்போதே கூட மனம் சொல்லி கொண்டிருக்கும், அதை விட்டு இங்கே வந்து விட்டோமோ, போகலாமோ, 8 மணிக்குத்தானே மேட்ச், எப்படியும் ஒரு இடைவேளை விடுவார்கள். இடைவேளை என்பது பெரும்பாலும் இடையில் தப்பித்து போவதற்கான வேலை என்று கணக்கிட்டால், நான் அமைப்பாளர்களுக்கு சொல்கிறேன்,
அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்லுவதற்கு உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிவிட்டு நான் தலைப்புக்குள் போகிறேன். உங்களுக்கு தெரிந்த இடத்திலிருந்து ஒரு உதாரணம். நீங்கள் அன்றாடம் தமிழ் போலவே பேசிக்கொண்டிருக்கிற ஆங்கில மொழியோடு கம்பனை ஒப்பிட்டு ஒரு உதாரணம். நான் இங்கே வந்து பிறகு பார்க்கிறேன், நம் குழந்தைகள் பெரும்பாலும் ஆங்கிலம் பேசுகிற போது தமிழ் போலவே ஆங்கிலம் பேசுகிறார்கள். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இன்னும் கொஞ்ச நாளில் ஆங்கிலேயர்கள் தமிழ் போலவே ஆங்கிலம் பேசுவார்களோ என்று தோன்றுகிறது. அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆமாம், ஆங்கில மொழியிலே உலகத்தின் எந்த மொழியோடும் ஒப்பிட்டாலும் கற்றது கைமண்ணளவு. கற்றது கைமண்ணளவு. அந்த கைமண் அளவிலிருந்து சொல்கிறேன், அந்த கைமண் அளவு கற்றதிலிருந்து சொல்கிறேன். உலகத்தில் எழுதப்பட்ட எல்லா மொழியின் இலக்கியங்களிலும் அழகிலும் அளவிலும் கற்பனையிலும் உவமையிலும் உயர்ந்தது கம்பராமாயணம். கம்பனுக்கு இணையான ஒரு மகாகவி உலகத்தின் எந்த மொழியிலும் இல்லை. கற்பனையில் 1802 செப்டம்பர் 3 மகாகவி வேர்ட்ஸ்வர்த் வெஸ்ட்மினிஸ்டர் பாலத்தின் மீது ஏறி நடந்து வந்தான். வேர்ட்ஸ்வர்த் லண்டனுக்குள் வந்த முதல் நாள் அது. 1802, 220 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செப்டம்பர் 3 வெஸ்ட்மினிஸ்டர் அபேக்குள் வருவதற்காக வெஸ்ட்மினிஸ்டர் பாலத்தின் மீது ஏறி தேம்ஸ் நதியை பார்த்தபடி வேர்ட்ஸ்வர்த் உள்ளே வந்தார். ஆங்கில இலக்கியத்தில் மிக உயரத்தில் கொண்டாடப்படும் கவிதைகளில் ஒன்று அது. அப்பான் வெஸ்ட்மினிஸ்டர்ஸ் பிரிட்ஜ் என்று ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட 14 வரிகள் கொண்ட ஒரு சானட் என்கிற ஆங்கில வடிவ கவிதை. நான் நேரம் கருதி சுருக்கமாக சொல்லுகிறேன். மெல்லிய துணி ஒன்றால் போர்த்தப்பட்டு ஒரு தாயின் மடியில் உறங்குகிற குழந்தையைப் போல லண்டன் மாநகரம் பனியால் சூழப்பட்டிருந்தது என்று வர்ணிக்கிறான் வேர்ட்ஸ்வர்த். தேம்ஸ் எப்படி போய் கொண்டிருந்தது தெரியுமா? தேம்ஸில் படகுகள் இல்லை, தேம்ஸை கலக்குபவர்கள் எவரும் இல்லை. தன் விருப்பத்திற்கு தானே விரும்பியபடி, அது எப்படி கிளைடிங் என்ற சொல்லால் சொல்கிறான். கிளைடிங்க்கு இணையான தமிழ் சொல் தானே விரும்பிய வண்ணம் நகர்ந்து போய் கொண்டிருந்தது தேம்ஸ். துணியால் போர்த்தப்பட்ட குளிரால் மூடப்பட்டிருந்தது லண்டன் மாநகரம். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். யாரும் விழித்திராத ஒரு விரிகாலையில் ஒரு நகரம் உறங்கிக் கொண்டிருப்பதை, அதன் மௌனத்தை, அதன் அழகை வேர்ட்ஸ்வர்த் பாடிவிட்டு சொன்னான், இந்த அழகை பார்க்காமல் கடந்து போகிறவனைப் போல மந்த புத்தி உள்ள ஒருவர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டான். 14 வரிகள் தான். ஆனால் அந்த பாடலில் ஒரு செய்தியை வேர்ட்ஸ்வர்த் சொல்லுகிறான். நகரம் உறங்கிக் கொண்டிருக்கிறது, இன்னும் யாரும் விழிக்கவில்லை. எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அதிகாலை நேரம் என்பதை, ஒரு நகரம் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் பாடிவிட முடியும். வேர்ட்ஸ்வர்த் பாடியிருக்கிறான். ஆனால் அப்படி ஒரு நகரம் உறங்குகிற போது அந்த நகரத்தில் யாரேனும் ஒருவர், நகரமே உறங்குவதாக வேர்ட்ஸ்வர்த் பாடிக்கொண்டிருந்த போது கூட, நகரத்தில் ஏதேனும் ஒரு வீட்டில், ஏதேனும் ஒரு இடத்தில், யாதேனும் மனம் பிறண்ட உறக்கம் வராத ஒருவன் இருந்திருக்கக்கூடும். ஏனெனில் மனநிலை பிறண்டவர்களுக்கு, நான் நேற்று கூட நவேந்திரனிடத்தில் கேட்டேன், எங்கள் ஊரில் பைத்தியம் கிறுக்குன்னு 2 வார்த்தை இருக்கு. உங்கள் ஊரில் எந்த இருக்கு? பித்தனா கிறுக்கா ரெண்டுமே இருக்கா? ஓ, இது எல்லா ஊர்லேயும் இருக்கா? ஆமாம், பைத்தியம் கிறுக்கு மனநிலை பிறந்தவர்களுக்கான மிக அடிப்படையான நோய்க்கூறு அவர்களுக்கு உறக்கம் வராது. மனோதத்துவ மருத்துவர்கள் அறிந்து சொன்ன உண்மை, மனநிலை பிறந்தவர்களுக்கு கனவுகளே கிடையாது. நோ ட்ரீம்ஸ். அவர்களுக்கு கனவுகளே வராது. ஏனென்றால் அவர்களுக்கு உறக்கமே கிடையாது. அதனால்தான் மனநிலை பிறந்தவர்களை மருத்துவம் செய்ய ஆரம்பிக்க துவங்கிய உடனேயே உறங்குவதற்கு தான் மருந்து கொடுப்பார்கள்.
உறங்குவதற்கான மாத்திரைகளைத்தான் கொடுப்பார்கள். எங்கிருந்தோ லண்டனை பார்த்தாலும் கூட எங்கோ ஒரு இடத்தில் மனநிலை பிறழ்ந்து அல்லது துன்பத்தில் ஆழ்ந்து உறங்காமல் இருக்கிற ஒரு மனிதன் லண்டனில் இருந்திருக்கக்கூடும் இல்லையா? வேர்ட்ஸ்வர்த்தின் பார்வையில் வேண்டுமானால் லண்டன் உறங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றி இருக்குமே தவிர, உறங்காத ஒரு மனது, உறங்காத ஒரு உள்ளம், உறங்காத ஒரு ஆன்மா எங்கேனும் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அது கூட இல்லாத ஒரு நகரமாக இலங்கை இருந்தது என்று கம்பன் பாடுகிறான். நண்பர்களே, 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு தான் பாடிய லண்டனில் எல்லோரும் உறங்கினார்கள் என்று மட்டும்தான் வேர்ட்ஸ்வர்த்தால் பாட முடிந்தது. 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு விடிந்தும் விடியாத பொழுதில் சீதையை தேடி இலங்கைக்கு வந்த அனுமன் யாரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறான். நித்திய நியமத் தொழிலாய் நிறையும் ஞானத்து உத்தமர் உறங்கினர், யோகியர் துயின்றார், மத்த மத வெங்களிரு உறங்கின. மதம் பிடித்த யானை தூங்காது, ஆனால் இலங்கையில் தூங்குகிறது. அப்படியானால் எல்லோரும் தூங்குகிறார்கள் என்றால் எவ்வளவு சிறந்த ஆட்சியை ராவணன் தர வேண்டும். மிகச்சிறந்த நகரமாக இலங்கை திளங்கியது என்பதற்காக சொல்ல வந்த கம்பன் சொன்னான், நித்திய நியம தொழிலாய் நிறையும் ஞானத்து உத்தமர் உறங்கினர், யோகியர் துயின்றார், மற்ற மத வெங்களிரு உறங்கின. அடுத்த வார்த்தை கம்பன் சொன்னான், மயங்கும் பித்தரும் உறங்கினர் என்று எழுதினான். பித்தரும் உறங்கினர் தான், அந்த உண்மைதான் சிறப்பு. பித்தரும் உறங்கினர். எந்த நாடு? அந்த நாட்டில் பைத்தியக்காரர்கள் கூட மருந்தில்லாமல் உறங்குவார்கள் என்றால் இனி பிரிது எனகாம் அவர்களே தூங்குவார்கள் என்றால் மற்றவர்களின் உறக்கத்தை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு உலகையே ஆண்டவர்கள் எழுதிய மொழியில் எல்லோரும் உறங்கினார்கள் என்று எழுத முடிந்தது. ஆனால் 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒருவன் பைத்தியக்காரர்களும் உறங்கினார்கள் என்று எழுதினான் பாருங்கள். அதுதான் கற்பனையின் உச்சம், அதுதான் கவிதையின் அற்புதம். இந்த கவிதையை காப்பியத்தில் நிகழ்த்தி காட்டிய பெருமைக்குரியவன் கம்பன். நேற்று நீங்கள் பேசுகிற போது கம்பன் நதி என்றீர்கள். கம்பன் நதி, கம்பன் அருஞ்சுனை, கம்பன் காடு, சமயங்களில் கம்பன் கலப்பை. வாசிக்கிற போது உள்ளத்தை உழுது மனதை ஆழ படித்து விதைகளை விதைத்து விட்டு போய்கொண்டே இருக்கிறான் கம்பன். இன்றைக்கு ஒரு பாடல் தான், ஒரு பாடல் கூட அல்ல, ஒரு பாடலில் 2 வார்த்தைகள் தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு அது. காப்பியத்தை தொடங்குகிறான். 10,500 பாடல்கள், அளவில் அழகில் பெரிய காப்பியத்தை கம்பன் எழுதுகிறான். ஒரு 2 முக்கியமான செய்திகளை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். வான்மீகி எழுதிய காப்பியத்தை தமிழில் கம்பன் மொழிபெயர்த்தது போல இல்லை, மொழிபெயர்த்தது என்ற சொல் தவறு. தமிழில் கம்பன் மொழிபெயர்க்கவில்லை, கம்பன் மொழி ஆக்கம் செய்தான். Translation is different from transcreation. மலையாளத்திலே பெருந்தச்சன் இந்தியாவின் ஒவ்வொரு மொழியிலும் உலகின் ஒவ்வொரு மொழியிலும் ராமாயணம் எழுதப்பட்டிருந்தாலும் கூட மூல மொழியில் வான்மீகி எழுதிய காப்பியத்திற்கு இணையான காப்பியம் என்று சொல்வதற்கு அல்ல. ஏன், அதையும் விஞ்சுகிற ஒரு காப்பியமான படைப்பாற்றல் மிக்க ஒரு படைப்பை கம்பன் உருவாக்கினான் என்றால், கம்பன் அந்த காப்பியத்தை படித்துவிட்டு எழுதுகிற போது ஒரு பெரும் காரியம் செய்தான். வடமொழியில் எழுதப்பட்ட காப்பியத்தை தமிழுக்கு மொழி ஆக்கம் செய்கிற போது தமிழர் பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் இவைகளுக்குள் பொருந்துமாறு ராமனையும் சீதையையும் கதாபாத்திரங்களையும் மொத்த கதையையும் வளைத்து பூட்டினான். கம்பனின் சிறப்பு. அப்படி வளைத்து பூட்டுவதற்கு கம்பன் பயன்படுத்திய ஒரே சாவி அவன் எழுத்தாணி. அவன் எழுத்தாணியால் வான்மீகி ராமாயணத்தில் ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு போகிற போது ஒரு கையால் அவள் கூந்தலை படித்து இன்னொரு கையால் அவளது வலது தொடையை பிடித்து தூக்கி கொண்டு போகிறான். உடல் ரீதியாக ஒரு கையால் தலைமுடி, ஒரு கையால் தொடை பிடித்து தூக்கி கொண்டு போகிறான்.
கம்பன் சம்மதிப்பானா? கம்பனை விடுங்கள், தமிழன் சம்பாதிப்பானா? ராமன் ஒப்புக்கொள்வானா? சும்மா போய் 10 மாதம் இருந்ததுக்கே பெரும்பேச்சு பேசினவன் அவன். கம்பனுக்கு தெரியும் மூல காப்பியத்தில் எப்படி இருந்தாலும் சரி, அறத்தின் நாயகிய கற்பின் கனலை ராவணன் தொடுவது பிழை, தொடக்கூடாது. தொடாமல் தூக்க வேண்டும் என்றால் இருந்த மண்ணோடு தூக்க வேண்டும் என்று ஒரு புதிய கற்பனையை தமிழுக்கு கொண்டு வந்தான். சில பேர் சொன்னார்கள், வான்மீகி மெய் உரைத்தான், கம்பன் பொய் உரைத்தான் என்றார்கள். ஆம், கம்பன் பொய் உரைத்தான். புரைத்திருந்த நன்மை பயக்கும் என்பதால் கம்பன் பொய் உரைத்தான். என் அறத்தின் நாயகியை கற்பின் நாயகியை அவன் தொடக்கூடாது என்பதால் உன் காப்பியத்தில் இருந்ததை மாற்றிக்கொண்டான். நேற்று நீங்கள் பேசுகிற போது சொன்னீர்கள், அண்ணி சொன்னாள், சொல்லக்கூடாத வார்த்தையை அண்ணி சொன்னாள். நிறைய பேர் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் லட்சுமணன் ஒரு கோடு போட்டான் என்று. ஆமாம், கண்ணதாசனே கூட எழுதினார், கோடு போட்டு நிற்க சொன்னாள், சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்று இருந்தால் ராமன் கதை இல்லையே என்று கண்ணதாசன் எழுதினார். கோடெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் தான். கோடு கிழித்தவன் கம்பன் அல்ல, கம்பன் கோடுகளை தாண்டியவன், எல்லா கோடுகளையும் தாண்டியவன். லக்ஷ்மணன் கம்பராமாயணத்தில் கோடு கிழிக்கவில்லை. ஏன் கிழிக்கவில்லை? ஒரு அம்பெடுத்து கோடு போடுறது கஷ்டமா? இல்லை, கம்பன் யோசித்தான், தாய்க்கு ஒப்பான அன்னிக்கு ஒரு கோடு போட்டு அதை தாண்டாதே என்று சொல்லுகிற உத்தரவிடுகிற இடத்தில் நாம் இல்லை என்பதால் அவன் கோடு கிழிக்கவில்லை. ஒருவேளை அவன் கோடு கிழித்திருந்து அதை சீதை தாண்டி இருந்தால் இலக்குவனுக்கு என்ன மரியாதை? சீதைக்கு என்ன மரியாதை? அப்படி அவன் கோடு கிழித்திருந்தால் அதை தாண்டி ராவணன் வந்து தூக்கி இருந்தால் இலக்குவனுக்கு என்ன மரியாதை? அப்ப இலக்குவனின் மரியாதை, ராவணனின் வீரத்தை, சீதையின் மரியாதையை எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் மூலகாப்பியத்தில் இருந்த கோடு தமிழில் வரும்போது இருக்கக்கூடாது. எனவே கம்பன் என்ன தெரியுமா செய்தான்? வால்மீகி போடாத சில கோடுகளை கம்பன் போட்டான். வால்மீகி போட்ட சில கோடுகளை கம்பன் அழித்தான். நான் இதற்கு சொல்ல புரிந்து கொள்ளுங்கள், கம்பன் வால்மீகி போடாத சில கோடுகளை போட்டான், ஆக்கினான். காப்பியத்தில், மூல காப்பியத்தில் இல்லாத சில கோடுகளை கம்பன் உருவாக்கினான். மூல காப்பியத்தில் இருந்த சில பகுதிகளை காப்பாற்றி கொண்டான், அப்படியே வச்சுட்டான், ஒன்றும் பண்ணல. சில கோடுகளை அழித்தான். எனவே மூலகாப்பியமான வடமொழியிலிருந்து தமிழுக்கு காப்பியம் செய்கிற போது கம்பன் தான் விரும்பிய வேண்டும் அந்த காப்பியத்தை ஆக்கினான். என்ன பாட்டு அது? உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா விளையாட்டை வான்மீகியில இருந்து தமிழுக்கு வருகிற போது செய்த கம்பன் தலைவன் தானே, அவன் தலைவன் தானே. சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். தசரதன் சொல்லிவிட்டான், வரம் கொடுத்தான். கைகையை அழுதாள், புரண்டாள், வரம் கொடுத்து விட்டான், முடிந்தது. வான்மீகியில எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான், மன்றாடி பார்த்தான், விழுந்து பார்த்தான், கேட்டு பார்த்தான், கைகையை சம்மதிக்கவில்லை. நான் செத்து போய்விடேன் என்று கூட சொன்னான். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் காட்டுக்கு போக வேண்டும், என் மகன் நாடாள வேண்டும். அவள் உறுதியாக இருந்தாள். வரம் கொடுத்து விட்டு போயிட்டான். இப்போ வெளியே இருந்து ராமன் வந்தான். வான்மீகியில் ராமன் தசரதனை போய் பார்க்கிறான். ஒரு காட்சி இருக்கிறது வான்மீகி. தசரதன் நிர்ணயமா சொல்கிறான் மகனை பார்த்து, மகனே, ஒரு கல்யாணத்தோடு நிறுத்தி இருக்க வேண்டும் மகனே, இரண்டாவது கல்யாணம் பண்ணது மட்டும் தப்பில்லை மகனே. ஒரு அரசன் தன் மகனுக்கு சொல்லி கொடுத்தான், கொடுத்த வாக்குறுதியை எப்போதும் நிறைவேற்று, உயிரை கொடுத்தாவது நிறைவேற்று, நினைவில் வைத்துக் கொள்ளுது. இதுதான் இரண்டாவது வாழ்க்கையில் கொள்கை. மகன் கேட்டான், இரண்டாவதா? அப்ப முதலாவது யாருக்கும் வாக்கு கொடுக்காது. இரண்டாவது கொள்கை என்ன? கொடுத்த வாக்கை உயிரை கொடுத்தாவது காப்பாற்று. முதல் கொள்கை என்ன?
யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காது, முடிஞ்சு போச்சு. ஆனால் தசரதன் கொடுத்தான். இப்போ தசரதன் சொன்னான், மகனே கேட்டாள், கொடுத்து விட்டேன், நீ ஒன்று செய். இங்கே வால்மீகியில் நீ போய், எனக்கு இதற்கும் சம்பந்தம் கிடையாது, உன் புருஷன் பொண்டாட்டி விவகாரத்தில் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் இளவரசன், நான் மூத்தவன், அரசு எனக்குத்தான் வேண்டும், நீங்கள் கொடுத்த வரத்திற்கும் பெற்றுக்கொண்ட வரத்திற்கும் என்னை கட்டுப்படுத்தாது, நான் அயோத்திக்கு அரசனாவேன் என்று நீ போய் சொல்லிவிடு மகனே என்று தசரதன் கேட்பதாக ஒரு காட்சி வான்மீகியில் இருக்கிறது. உண்மையில் அப்படி தசரதன் பேசியிருந்தால் அது யோக்கியமான பேச்சா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமாவா? ஆமாவா? இல்லை, நல்லா சொல்லுங்க, நல்லா பேசுங்க. அப்படி சொல்லுங்க. அவர் யாரு? குருவே நமகா. ஆமா, அவருக்கு தெரிஞ்சிருக்கு இருக்கிற வரைக்கும் தான் பேச முடியும்னு. ஆமா, இப்படி பக்கம் கொடுத்துட்டு அப்படி போய் அது எவ்வளவு பெரிய சிறுமை. தசரதன் செய்யலாமா அதை? ஆனால் வால்மீகியில் அது நடக்கிறது. கம்பன் பார்த்தான், இது சரிப்படாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? ராமன் போய் தசரதனை பார்த்தால்தானே தசரதன் பேசுவான். பார்த்தால் தசரதன் பேச வேண்டும். என்ன பேசுவான்? மகனே நீதான் அரசனாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை சொல்லாமல் இருப்பானா? வரம் கொடுத்தது தவறு என்று சொல்வானா? அல்லது நான் கொடுத்த வரம் ஒரு புறம் இருக்கட்டும், நீ தனியாக வரம் கேட்டு வாங்கிக்கொள் என்று சொல்வானா? அது எனக்கும் கைகைக்குமான பிரச்சனை, நீ ஆண் முடிசூழத்தான் போகிறேன் என்று சண்டை போடு என்று சொல்வானா? என்ன பேசுவார்கள்? எதை பேசுவார்கள்? யோசித்து பார்த்தான் கம்பன். சந்தித்தால் தானே பேசுவார்கள். சந்திக்காமல் இருக்க என்ன வழி? தசரதன் சொன்னதாக கைகேயி சொன்ன போது ராமன் சொன்னான், நீ சொன்னால் அப்பா சொன்னதாக சம்மதம் என்ற ஒற்றை வார்த்தையில் அந்த சந்திப்பை நடக்காமல் தடுக்கி வைக்கிறான். நண்பர்களே, சந்திப்பு பிரிவு என்பது வாழ்க்கையில் பெரும் கோடுகள். நான் இன்னும் கூட ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்திலேயே 2 அதிசயம்தான் இருக்கிறது, 7 கிடையாது. நான் ஈஃபில் டவர்லாம் பார்த்துருக்கிறேன், எனக்கு ஒரு 2-3 அதிசயங்கள்லாம் பார்த்துருக்கிறேன். 2 அதிசயம்தான். அப்புறமா யோசித்து பாருங்கள், உண்மையான ஒத்துக்குவீங்க. நான் கூட சொல்லலை, தீபம் பார்த்த சாரதி சொன்னார், ஒரு சின்ன சந்திப்பில் சொன்னார், உலகில் அதிசயங்கள் 2 தான். யாரை எப்போது சந்திக்கிறோம் என்பது முதல் அதிசயம், யாரை எப்போது பிரிகிறோம் என்பது 2வது அதிசயம் என்றார். உண்மைதான் நண்பர்களே, ஆழமாக யோசித்து பாருங்கள். சிலரை சந்தித்த பிறகு உயரத்திற்கு போய்விடுகிறோம், சிலரை பிரிந்த பிறகு உருப்பட்டு விடுகிறோம். ஆனால் சிலரை பிரிந்த துயரத்தை வாழ்நாளின் இறுதி வரை மறக்க முடிவதில்லை. சுமந்து திரிகிறோம். யாரை சந்திக்கிறோம், யாரை பிரிகிறோம் என்பது வாழ்வின் 2 பெரிய அதிசயங்கள். அந்த 2 அதிசயங்களையும் உள்வாங்கிக் கொண்டு எழுதியவன் கம்பன். அதனாலே தான் யாரை எப்போது சந்திக்க வேண்டும், யாரை எப்போது சந்திக்கக்கூடாது என்று காப்பியம் முழுவதிலும் சந்திப்பையும் பிரிவையும் மாற்றி மாற்றி நிகழ்த்தினான். வென்றிருக்கிறான் வாலியை ஏன் சந்திக்கவில்லை ராமன்? உதவி வேண்டும் என்றால் வாலி இடத்திலே தானே போய் இருக்க வேண்டும். வென்றவனுக்கு பின்னே போய் நிற்பது தானே உலகத்தின் இயல்பு. வென்றவர்களிடத்திலே தானே உதவி கேட்பீர்கள். தோற்று ஒடிந்து ஓடிப்போய் இருக்கிற சுக்ரீவனிடத்திலே போய் ஏன் ராமன் பார்க்க வேண்டும்? ஜெயித்தவனிடத்தில் உதவி கேட்காமல் தோற்றவனிடத்திலே போய் ஏன் உதவி கேட்க வேண்டும்? ஏன் அவனை சந்திக்காமல் இவனை சந்திக்க வேண்டும்? அவனை சந்திக்க முடியாது. ஏனென்றால் அவன் ராவணனின் நண்பன். சிற்றினம் சேராமை என்ற குற்றத்தை, சிற்றினம் சேரும் குற்றத்தை வாலி செய்து இருந்ததால் வாலியை சந்திக்கவில்லை. வாலியை சந்திக்குமாறு வழி சொன்னவர்களும் ராமனுக்கு சொல்லவில்லை. தோற்றவனை போய் பார்க்க சொன்னார்கள். எந்த சந்திப்பு நிகழ வேண்டும், எந்த பிரிவு நிகழ வேண்டும், எது கதையில் ஆக்கமாக வேண்டும், எது நீங்க வேண்டும், எது நிலைபெறுத்த வேண்டும் என்று காப்பியத்தை கம்பன் நடத்துகிற முறையை பார்த்தால் ஆக்கலும் உருவாக்கலும் நிலைபெற வைத்தலும் நீக்கலுமான காரியத்தை செய்வதால் கம்பனே தலைவனாக எனக்கு காட்சி அளிக்கிறான். கம்பன் ராமனை தலைவன் என்கிறான் அந்த பாடலில். ஆனால் நான் கம்பனை தலைவன் என்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்கிறீர்களா? கண்ணதாசன் எழுதுவார், படைத்ததனால் என் பேர் இறைவன். பாட்டு ஞாபகம் இருக்கா? காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், மானுட ஜாதியில் தனி மனிதன், படைத்ததனால்
என் பேர் இறைவன் என்று கண்ணதாசன் எழுதுவார். படைத்ததனால் என் பேர் இறைவன் என்று கண்ணதாசன் எழுதினார். இறைவனையே படைத்தவன் கம்பன். அது கம்பராமாயணம். இப்போது அந்த ஒரு பாடல், அந்த 2 வார்த்தைகள், அவர் தலைவர், இவ்வளவு நேரமும் தலைப்புக்கு வெளியே பேசவில்லை. தலைப்புக்கு இதுவரை யாரும் சொல்லாத ஒரு உணர்வை, அவர் தலைவர் என்று நான் காப்பியத்தை வாசிக்கிற போது கம்பனை பார்க்கிறேன் என்று அவர் தலைவர் என்று கம்பனை சொன்னேன். இப்போ கம்பன் அவர் தலைவர் என்று யாரை சொல்லியிருப்பான்? அங்கேதான் கம்பனின் சிறப்பு. ராமனின் கதையை எழுத வந்த கம்பன் அவர் தலைவர் என்ற சொல்லை பயன்படுத்துகிற போது இலக்கண குறிப்பு, அஞ்சு விடாதீர்கள், அவர் என்ற சொல்லுக்கு பன்மை பொருளும் உண்டு, ஒருமை சிறப்பும் உண்டு. இட்ஸ் ஆல்சோ ப்ளூரல், இட் இஸ் ராயல் சிங்குலர். அவர் என்பதை நீங்கள் ஒருவரை குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், பலரை குறிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் தலைவர் என்று எழுதுவதன் வழியாக தன் காப்பியத்தை படிக்க வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தெய்வத்தை குறிப்பதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு இடத்தை தங்கள் தங்கள் தெய்வங்களை நினைத்துக் கொண்டேனும் தன் காப்பியத்தை படிக்கட்டும் என்று வாசலை அகலமாக திறந்து வைத்த பெருமை கம்பனுக்கு உண்டு. நீ படிக்கிறாயா? உன் கடவுள் புத்தனா? அவர் தலைவர். உன் கடவுள் அல்லாவா? அவர் தலைவர். உன் கடவுள் இயேசுவா? ஆம், அவர் தலைவர். உனக்கு எவர் தலைவரோ அவர் தலைவர். அவர் யார்? அவர் உலகம் யாவையும். இந்த பாடல் ரொம்ப முக்கியம். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த பூமி மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று விஞ்ஞானம் நம்பிக்கொண்டிருந்த காலம் இருந்தது. ஆனால் விஞ்ஞானம் இன்னும் வேறு வேறு உலகங்கள், பால் வீதி இருக்கிறது, அண்டவெளி இருக்கிறது, பிரபஞ்சம் இருக்கிறது, சூரியனே கூட ஒரு நட்சத்திரம் தான் என்று கண்டறிந்து சொல்வதற்கு முன்பாகவே உலகம் யாவையும் என்று வேறு வேறு உலகங்கள் இருப்பதை 2 சொற்களில் குறித்த விஞ்ஞான செறிவுள்ள சொற்கள் அவை. உலகம் யாவையும். நிறைய உலகங்கள் இருப்பதாக கம்பனுக்கு தெரிகிறது, சொல்கிறான். உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும். இறைவனின் 3 செயல்கள் என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல். ஆனால் நம்மை போல் கடவுளை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உலகத்திலேயே கிடையாது. உண்மையிலேயே கடவுள் கடவுளாக வந்தால் நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமாம், கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் நாம் உருவாக்கிய தோற்றங்களிலே தான் கடவுளை உண்டாக்கி வைத்திருக்கிறோமே தவிர கடவுள் கடவுளாகவே வந்தால் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு தயங்கி விட மாட்டோம். ஆக்குதல் இல்லை, தாமுள ஆக்கல். நண்பர்களே, எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்கிற உண்மையை, அது வெறும் படைத்தல் இல்லை, தாம் உள ஆக்கல், தானும் அதன் உள்ளே இருப்பதாக உருவாக்குவதன் வழியாக இந்த உலகத்தில் இருக்கிற ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் மண்டுக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் சங்குக்கும் மூன்றறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் 5 அறிவு, மனிதர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன், எவ்வளோ சத்தமாக சொல்கிறீர்கள். ஆனால் ஒரு எளிய உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் ஒப்புக்கொள்ளவில்லை. மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக எந்த ஜீவராசியும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு நாய் கூட அதை ஆமோதிக்கவில்லை. மனிதன் தான் என்ன சொல்லிக் கொண்டே இருக்கிறான்? 6 என்ற சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு. ஆமாம், ஒரு எண்ணிக்கை என்ற ஒரு பொருள் இருக்குது, இன்னொரு பக்கம் அடங்கு. இந்த எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பது எல்லா சமயங்களின் உண்மை என்றால், தாம் உள ஆக்கலும் என்பது வெறும் படைத்தல் அல்ல, எல்லாவற்றிலும் தானும் இருப்பது. அது தாமுள ஆக்கலும். அடுத்தது காத்தல் அல்ல, நிலை பெறுத்தல். காத்தல் என்று நாம் புரிந்த சொல்லை கம்பன் வேறொரு விதத்தில் புரிந்து கொள்ளுகிறான். கம்பன் சொற்களை பயன்படுத்தும் முறையே வேறு. எனக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ராமாயணத்தில் வென்றது ராமனின் வில் கிடையாது. கம்பராமாயணத்தில் கம்பனின் சொல்தான். ராமன் வில் தோற்ற இடம் இருக்கிறது ராமாயணத்தில். ராமன் வில் தோற்ற இடம் இருக்கிறது. ஆனால் கம்பன் சொல் தோற்ற இடம் ராமாயணத்தில் இல்லை. அது வெறும் காத்தல் இல்லை, நிலை பெறுத்தல். அப்படியானால் நிலையாமை பெற்ற இந்த உலகத்தில்
ஒன்றை நிலைபெறச் செய்வது எப்படி? அப்ப நிலைபெறுத்தல்னா என்ன? கம்பனுக்கு நிலையாமை தெரியாதா? தெரியும். நிலையாமை இருக்கிற ஒரு உலகத்தில் நிலைபெறச் செய்வது எப்படி? நிலையாமை இருக்கிற உலகத்திலே தான் 1000 ஆண்டுகளை கடந்து காப்பியம் நிற்கிறது என்பதால் எழுதும் விதத்தில், எழுதும் தன்மையில், பேசும் விதத்தில், உருவாக்கும் விதத்தில் உயிரையும் ஆன்மாவையும் கலந்து உருவாக்கினால் அது நிலை பெற்று நிற்கும் என்பதாலே வெறுமனே உருவாக்கினால் போதாது, அதை நிலைபெறச் செய்யும் வண்ணம் செய்ய வேண்டும். அதை செய்கிறவர் எவரோ அவர் தலைவர். அடுத்தது என்ன? மூன்றாவது அழித்தல். கம்பன் அந்த சொல்லை பயன்படுத்தவில்லை, அடிச்சிட்டார். அது எப்படி கரெக்டா அழித்தல்ங்கிற வார்த்தை பயன்படுத்துற போது இது என்ன சொல்றது? விரிச்சியா? இந்த போர்க்களத்துக்கு போகிற போது விரிச்சு கேட்பார் மாதிரி கரெக்டாக அந்த சொல்லு வரும்போது. நேற்று அப்படித்தான் 3 அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடி. ஆமாம், மணியடிக்கிறாளோடு ஒரு ஒப்பந்தம் போட வேண்டும் போல. குமாரண்ணா சரி முடித்து விடுகிறேன். இன்னும் எவ்வளோ நேரம்? 3 நிமிடமா? சரி, ஆமாம் முடிய போகுது. 3 நிமிடம் தான் இருக்கிறது. அழித்தல் என்று நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா? கம்பனை பயன்படுத்தவில்லை. கம்பன் என்ன சொன்னான்? நீக்கல் என்றான். நீக்குதல் வேறு, அழித்தல் வேறு. எல்லாம் பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? இல்லை வெளிநாட்டுக்கு நல்லா படிக்கிறீங்கல்ல? என்ன பிசிக்ஸ் என்ன சொல்லுது? பௌதிகம் என்ன சொல்கிறது? எதையும் அழிக்க முடியாது. மேட்டர் cannot be destroyed. நீங்கள் அழித்தல் என்று தவறாக சொல்லிக் கொண்டிருந்ததை கம்பன் 8-10 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே திருத்தி விட்டான். அது அழிப்பதில்லை மக்களே, நீக்குதல். இந்த உடலை கம்பன் நீக்குவான். இந்த உடல் சாம்பலாகும், நீராகும், ஆவியாகும், மண்ணாகும், தூளாகும், வேறு வடிவம் பெறுமே தவிர, இந்த வடிவத்தை நீக்குவானே தவிர வடிவம் நீங்குமே தவிர பொருள் அழியாது. எனவே இறைவன் அழிக்கிறவன் அல்ல, மாறாக நீக்குகிறவன். பெருங்கருணையும் தாயும் உள்ளமும் கொண்டு வருவன் எப்படி அழிக்கிறவனாக இருப்பான்? அவன் நீக்குவான். எப்ப நீக்குவான்? இந்த நாடகத்தில் உங்கள் பாத்திரத்தின் நேரம் முடிந்தவுடனே நீக்குவான். தானே? அதானே அது. ஆமா. அப்போ உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் என்பது தன்னையும் உள்ளடக்கி ஒன்றை உருவாக்குவது. நிலைபெறுத்தலும் என்பது வெறுமனே இது பாதுகாப்பதல்ல, காலம் கடந்து நிலைபெறச் செய்வது. நீக்குதல் என்பது அழித்தல் அல்ல, வேறொருக்குள்ள செய்வது. இதை 3ஐயும் யார் செய்கிறாரோ அவர் தலைவர். அந்த 3ஐயும் செய்கிறவன் கலைஞன். அந்த 3ஐயும் செய்கிறவன் கம்பன். பரம்பொருள் செய்த வேலையை கம்பன் செய்கிறான். தன் எழுத்தாணியின் வலிமையால் செய்கிறான். ஏதோ நான் ராமனை குறைப்பதாகவும் கம்பனை உயர்த்துவதாகவும் பொருள் கொள்ளாதீர்கள். குமரகுருபரர் எழுதினார், பிரம்மாவை பார்த்து நீ படைத்த உயிர்கள் அழிந்து போய்விடும். குமரகுருபரர் எழுதினார், நீ படைத்த உயிர்கள் அழிந்து போய்விடும். ஒரு புலவன் எழுதிய பாட்டு அழியாது என்றால் பிரம்மனே நீ உயர்ந்தவனா கவிஞன் உயர்ந்தவனா என்று கேட்டால், உலகம் யாவையும் தாமுளாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுக்குரியவன் யார்? சொல்லுங்கள். கம்பன். உறக்க சொல்லுங்கள். கம்பன். ஆமா, அந்த நாடகத்தை நிகழ்த்திட்டு அதோடு நிக்கல. அப்படி செய்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கு சரண். நானெல்லாம் நேரடியாக சொல்றேன். நான் கம்பவாதியை பார்த்து வணங்கும் போது கம்பவாதி சொல்லுவார், என்ன வயது என்று கேட்பார் என்னை. நான் கேட்பேன், பொய் சொல்லவா உண்மை சொல்லவா? ஆமாம், அவர் சிரித்து கொண்டே சொல்வார், உண்மையே சொல்லுங்கள். இல்லை, எனக்கு பொன்னால் உண்மை சொல்ல முடியாது. ஆமாம், நான் அவரை வணங்குவதன் பொருள் என்ன? அது வயது சார்ந்தது அல்ல, அது எது சார்ந்ததும் அல்ல. நான் நேற்று பேசுகிற போது சொன்னேன், எல்லார் காலிலும் விழுந்து வணங்கிய பாரதி கிருஷ்ணகுமார்
எவர் காலிலும் விழாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றாலும் கூட அவனும் விழுந்து வணங்குவதற்குரிய திருப்பாதங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவைகளை நான் வணங்குகிற போது நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அது சரணம், சரணாகதி அடைவது. மகாபாரதத்திலே ஒரு காட்சி உண்டு. துச்சாதனன் பிடித்து இழுத்த போது கைகளை பிடித்து கொண்டு கிருஷ்ணா 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 என்று கூப்பிட்ட போது கிருஷ்ணன் வரவில்லை. கேட்டதும் கொடுப்பவன் வரவில்லை. கூப்பிட்ட குரலுக்கு அழைக்கிறவன் வரவில்லை. பாஞ்சாலிக்கு கண்ணீர் பெருகுகிறது. இந்த சண்டாளனை நம்பித்தானே எல்லாத்தையும் நடத்தினோம், இன்னும் வரவில்லையே. அவன் பற்றி இழுக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மார்பில் இருக்கிற துணியும் விலகப் போகிற நிலைமை, தன்னால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்கிற கட்டம் வந்தபோது பாஞ்சாலி பதறி, ஒரு தாய், உங்களுக்கு சொன்னால் தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், ஒருவன் துயில் உரிகிறான், அவள் பற்றி கொண்டிருக்கிறாள். உயிர் பெரிதா மானம் பெரிதா? மானம். பற்றி கொண்டிருக்கிறாள். அவன் வரவில்லை. எவன் வர வேண்டுமோ வரவில்லை. எவர் உதவி செய்ய வேண்டுமோ அவர் உதவி செய்யவில்லை. இழுப்பது ஒருவன் இல்லை. காப்பியத்திலாவது ஒருவன். நம் காலத்தில் 7-8 பேர் சேர்ந்து இழுத்தார்கள் இல்லையா? ஆமா, ஐக்கிய நாடுகள் இழுத்தார்கள். ஒரு கணம் வந்தபோது பாஞ்சாலி பார்த்தாள். இனிமேல் அவளால் மேலாடையை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலை வந்தபோது பற்றி இருந்த மூடி இருந்த ஒரு தாய் மார்பகங்களை விட்டு 2 கரங்களையும் உயர்த்தினாள். ஆடை வந்தது. கிருஷ்ணன் வந்தான். மானம் காப்பாற்றப்பட்டது. பின்னாளில் ஒரு முறை பேசுகிற போது பாஞ்சாலி கேட்டாள், அண்ணா நீ நிஜமாகவே நல்லவனா? அவன் என்ன சொல்லுவான்? நான் நல்லவருக்கு நல்லவன், தீயவருக்கு தீயவன். எவ்வளவு நேரம் கதறினேன், நீ வரவில்லை. பிறகேன் மட்டும் வந்தாய்? அவன் சொன்னான், நீ உன்னை நம்பி கொண்டிருந்த வரையில் நான் வரவில்லை. நீ உன்னை நம்புவதை விட்டு விட்டு நான் காப்பாற்றுவேன் என்று எந்த கணம் நம்பினாயோ, எப்போது உன் கரங்களை விரித்து சரணடைந்தாயோ அப்போது கிருஷ்ணன் ஆடையானான், துணியானான், மானமானான், பாஞ்சாலிக்கு துணையானான். அது சரண், சரணாகதி என்பதன் பொருள் அது. அப்படி காப்பியத்தில் கம்பன் விழாவில் நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். எல்லாத்தை விடவும் சிறப்பு கம்பனுக்கு எவ்வளவு பெருந்தன்மை பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரண் நாங்களே என்று முடிக்கிறார். நம்மையும் சேர்த்துக் கொள்கிறார். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை சேர்த்துக் கொள்வதற்கு 10,000 முறை யோசிக்கிறோம். சொந்தக்காரனோடு பேசுவதற்கு 7,000 முறை யோசிக்கிறோம். தெரியாம மொபைலில் ஃபோன் கைப்பட்டு எவனையோடு பேசவே கூடாதுன்னு நினைத்திருந்தோமோ, அவனுக்கு ஃபோன் போய் அவன் அடுத்த கணம் என்ன என்று கேட்டால் வாழ்க்கையே அவமானப்பட்டு விட்டதாக இல்லை. ஆனால் ஒரு மாபெரும் காப்பியத்தை எழுதியவன், நூற்றாண்டுகளை கடந்து என்றைக்கு யார் கம்பராமாயணத்தை வாசித்தாலும் அவர்களையும் தன்னோடு பரம்பொருளோடு காப்பியத்தோடு ராமனோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சரண் நாங்களே என்று நம்மையும் சேர்த்து கொண்டான். நிறைவாக சொல்லுகிறேன், இவ்வளவு பெருந்தன்மையோடு நம்மையும் சேர்த்து கொண்ட கம்பனோடு நாம் சேர்வதுதான் நமக்கு பெருமை. நம்மையும் சேர்த்து கொண்ட, நம்மையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை இருக்கிறது. நம்மையும்னு அவங்கவுங்க தனித்தனியாக யோசிச்சு பார்க்கணும். அதுக்கான தகுதி, திறன், ஆற்றல் எதுவுமே இல்லை. அதான் கம்பன் யோசிக்கவே இல்லை. நம்மையும் நாங்களே என்று உங்களையும் என்னையும் சேர்த்துத்தான் அந்த பாடலை நிறைவு செய்கிறான். பன்மையாக தெய்வங்களை குறிக்கிற போது ஒருமையில் குறித்த கம்பன், தெய்வங்களை குறித்த போது பன்மையிலும் ஒருமையிலும் குறித்த கம்பன், உங்களையும் என்னையும் சேர்க்கிற போது நாங்களே என்று நம்மையும் சேர்த்து கொண்டான் என்றால், நம்மை சேர்த்து கொண்ட கம்பனை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். நம்மை சேர்த்து கொண்ட கம்பனை நம்மோடு சேர்ப்பதற்கான இந்த தொடக்க விழாவில்
பங்கு பெற்ற உங்கள் அனைவரையும் தலை தாழ்ந்து வணங்குகிறேன். நேரம் கருதி ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன். ஒரு பெயர் 2 பெயர்லாம் இல்லை. நவேந்திரன், குமாரண்ணா, இன்னும் உடன் இருந்த எல்லோருக்கும் அறிவு அறக்கட்டளைக்கு எல்லாருக்கும் ஓடி ஓடி நாற்காலிகளை எடுத்து போட்டு உணவு பரிமாறி எல்லா வேலைகளையும் செய்த இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செயல்படுத்திய அனைத்து பெருமக்களுக்கும் நிறைந்த வாழ்க்கையை, நிறைந்த செல்வத்தை, நிறைந்த மகிழ்ச்சியை கம்பனும் தமிழும் வழங்கும். மொழிக்கு தொண்டு செய்தவர்கள் ஒருபோதும் மறைவதில்லை. நன்றி. அவர் விரிவாக ஆராய்ந்து உலக இலக்கியங்களோடு ஒப்பிட்டு எழுதிய கட்டுரை இந்த கம்பன் விழா மலரிலே இடம்பெற்றிருக்கிறது. அதையும் நீங்கள் அந்த வாயிலே பெற்றுச் செல்லலாம் என்ற செய்தியையும் கூறிக்கொண்டு இந்த சிந்தனை அரங்கை அலங்கரித்த சான்றோர் ஐயா அவர்களுக்கும் நமது இளையவர்களுக்குமான மாண்பளிப்பு அடுத்து நிகழவிருக்கிறது. ஐயா மருத்துவர் ரத்னகுமார் அவர்களது திருக்கரங்களால் ஐயா முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய சிந்தனை அரங்கிலே உரை வழங்கிய செல்வி அர்ச்சனா அவர்களுக்கான மாண்பளிப்பு. அதை நிகழ்த்தவிருப்பவர் திருமதி விஜிதா சபேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து செம்மையானதொரு உரையை இன்றைய சிந்தனை அரங்கிலே தந்த அன்பு தம்பி ஆகாஷ் அவர்களுக்கான மாண்பளிப்பு. அதனை நிகழ்த்தவிருப்பவர் கவுன்சிலர் இடைக்காடர் அவர்கள்.